ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு ரவா தோசை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். நான் 2 கப்பு கோதுமை மாவை தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கிட்டேன். இப்போ அதனோட 1 கப்பு ரவையை போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு தண்ணி விட்டு மறுபடியும் இதை கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம ஒரு 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தோசை நல்லா முறுமுறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு மாவு இல்லைன்னா சீக்கிரமாக இந்த இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தோசையை ஊற்றிட்டு கொஞ்சம் நல்ல பெரிய வெங்காயம்லாம் நல்லா தூவி விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் மேலே தூவிடலாம். இப்போ நான் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டிருக்கிறேன். நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய் வேணாலும் விட்டுக்கலாம். நான் எண்ணெய் தான் விட்டுருக்கிறேன். விட்டுட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி போட்டுட்டா சூப்பரான டேஸ்டான கோதுமை ரவா தோசை ரெடி.